வெளிச்சமே வாழ்வதும் வசந்தமும் அவரவர் உச்சமே வெல்வதும் நிச்சயம் வான்வரை வெளிச்சமே வெளிச்சத்தின் மறுபக்கம் இது வெளிச்சத்தின் மறுபக்கம் வாட்டம் பூக்கும் வெளிச்சம் காட்டும் வையகம் தானே எட்டி பிடிக்க வானம் ஒன்றே எல்லைதானே எட்டு திக்கும் எட்டும் முந்தன் சாதனைதானே வெளிச்சத்தின் மறுபக்கம் ஓர் எந்திரத்தின் உட்புற உதிரிப்பாகம் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் இருக்கிறது, கைக்கெட்டிய தூரத்தில் இல்லை. இயந்திரத்தின் பழுது நீங்க அதன் அருகில் சிரமப்பட்டேனும் சென்றுதான் ஆக வேண்டும். பணி நடந்து கொண்டிருக்கும் போது தெரிந்தோ தெரியாமலோ யாரும் இயந்திரத்தை இயக்கிவிட்டால் உயிருக்கே ஆபத்து, தப்புவது கடினம். பொது டிரைனேஜில் அடைப்பை நீக்காவிட்டால் ஊரே நாறும். துப்புரவு தொழிலாளிகள் வருகிறார்கள், உரிய துவாரத்தின் மூலம் உள்ளே இறங்குகிறார்கள். சகிக்க முடியாத நாற்றத்தை சகித்து கொண்ட அவர்களால் விஷவாயுவின் தாக்கத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் போகிறது, இறந்து போகிறார்கள். மனித உயிருக்கு ஆபத்தான பணிகளில் ஒரு மனிதனைப் போலவே செயல்படக்கூடிய இயந்திரம் இருந்தால் எப்படி இருக்கும்? இராணுவம் ஓடி ஒளியும் எதிராளிகளை அழித்தொழிக்கத்தான் வேண்டும். விமான தாக்குதலால் தான் அது சாத்தியம். அதிலும் ஒரு அபாயம். வானத்தில் பறக்கும் விமானத்தை எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் புதருக்குள் ஒளிந்திருக்கும் எதிரிகளை நம்மவர் காண்பது சுலபமல்ல. அந்த பகுதிகளில் துணிந்து தாக்குதல் நடத்திவிட்டு பாதுகாப்பாக திரும்பிவிட ஆளில்லாத விமானம்தான் உசிதம். ஆகவே ஆய்வுகள் முடுக்கிவிடப்பட்டன. இன்று நமக்கு தேவையான அத்தனை இயந்திரங்களும் கருவிகளும் இயல்பான புழக்கத்துக்கு வந்துவிட்டன. ஆய்வுகள் தொடர்கின்றன. தனியார் கோர்ப்பரேட் நிறுவனங்களும் அரசு ஆய்வகங்களும், ஏன் சில தனியார்களும் தான் தீவிரமாக ஆய்வுகளின் பக்கம் தம் கவனத்தை திருப்பி வருகின்றனர். ஆனால் ஒரு தனி மனிதன், அதிலும் ஒரு இளைஞன், இத்தகைய ஆய்வுகளில் ஈடுபட்டு பெருமளவு வெற்றியும் பெற்றிருக்கிறான். என்றாலும் இன்னும் இலைமறைவு காய்மறைவாகவே இருந்து வருகிறான். வியந்து பாராட்டத்தக்க அபூர்வ திறமை, ஆய்வில் ஆர்வம், சாதிக்க வேண்டும் என்கிற வெறி, வைராக்கியம், இன்னொரு அறிவியல் மேதை உருவாகுகிறான். அந்த இளைஞனைத்தான் இப்போது நாம் சந்திக்கப் போகிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம் சார். என்ன பேர்? பாலாஜி திருநாவுக்கரசு சார். பாலாஜி திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு யார் பேர்? என் தந்தை சார். தந்தையா? அப்படி சொல்லுங்க. அம்மா பேர்? முருகவேணி. ஊர்? திருக்கண்டராதித்த சோழபுரம். எங்க? விழுப்புரம் பக்கம். ஓ, விவசாயம். எஸ். ஓ சரி. எங்கே படிச்சிங்க? கண்டாச்சிபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி. உங்கள் அப்பா விவசாயியா? அப்பா கார்பெண்டர். தாத்தா விவசாயி. தாய் விவசாயி. நீங்கள் பள்ளிக்கூடம் போனீங்க? ஆமாம் சார். எத்தனாம் வரைக்கும் படிச்சிங்க? நாங்கள் கண்டாச்சிபுரத்தில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தது சார். அவ்வளோதான் இருந்துச்சு அங்கே? ஆமாம் சார். அதுக்கு மேலே இல்லை? ஏன்? ஆமாம் சார். முடிச்சுட்டு காலேஜ் போகணும்? ஆமாம் சார். எங்கே போகணும்? அவங்க பிடிச்ச சௌகரியத்துக்கு காலேஜுக்கு போகணும் சார். எங்கே? இப்போ நான் படித்தது மயிலம் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன் சார். ஓ, அங்கேருந்து அப்படியே இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்துட்டீங்க? ஆமாம் சார். சரி. அங்கே இன்ஜினியரிங் காலேஜில் சேரணுமா இருந்தால் கேபிட்டேஷன் கட்டணும், ஃபீஸ் கட்டணும். ஆமாம் சார். உங்கள் அப்பா ஒரு என்னது கார்பெண்டர். அதுவும் ஒரு கிராமத்தில் என்ன பெருசாக வருமானம் வந்துடுற போது ஒரு கார்பெண்டருக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டம், வேலை இருக்கிறதே கஷ்டம். கிராமத்தில் மாதத்தில் ஒரு 10 நாள் இருக்கும் வேலை. இதை வச்சுக்கிட்டு உங்களை இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி பணத்துக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? சின்ன வயசுலேருந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப எனக்கு கனவு. எங்கள் அப்பாவை பார்த்து தான் நான் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் டேடி தான் எனக்கு ரோல் மாடல். எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு கார்பெண்டர். அவர் வந்து நிறையா அந்த ரிலேட்டட் ஆர்ட் ஒர்க்லாம் நிறையா பண்ணதுனால நான் இன்ஜினியர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு 5th ஸ்டாண்டர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ட்ரீம். நான் 12th ஒரு நல்ல மார்க் எடுத்தேன். ஆனால் வீட்டில் சரியாக நான் படிக்க வைக்க முடியல. பட் இருந்தாலும் இன்ஜினியர் ஆகும்னு சொல்லிட்டு என்னோட பெரிய குறிக்கோள். அதுக்கு அடுத்த வருஷம் நான் திரும்ப இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். மயிலம் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தேன் நான் ஃபஸ்ட்டு வருஷம். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் கவர்மெண்ட்டில் வந்து
லோன் வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்கில் அப்போவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் டார்கெட்டு. அதனால் அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் லோன் வச்சு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிட்டேன் அதே 4 வருஷத்தில். ஸோ லோனும் எனக்கு வந்து ரொம்ப அப்ரோச் பண்ணது. துறை சார்ந்தவர்கள் விஸ்வகர்மாக்கள் அவர்கள் தான் இந்த கார்பெண்டர் அது இதெல்லாம் ஆமாம் சார். வர முடியும். ஆமாம் சார். உங்கள் தந்தையாரும் அப்படித்தான். ஆமாம் சார். ஆமாம் சார். விஸ்வகர்மாக்கள் தான். ஆமாம் சார். அப்போ படைப்பாளிகள், எஸ், பிரம்மாக்கள் கண்டிப்பாக சார். அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கலாம். ஆமாம் சார். ஆனால் நீங்கள் என்னடானா இன்ஜினியரிங் படிக்க போயிட்டீங்க. ஒரே வருஷத்தில் படித்து முடிச்சிங்களா? இல்லை சார், 4 வருஷம் சார். 4 வருஷம் இல்லை சார், ஒரே அட்டம்ப்டில் முடிச்சிங்களா? ஒரே அட்டம் அரியர்ஸ் இல்லாமல்? அரியர் வச்சேன், ஆனால் 4 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். வச்சு முடித்தோம். முடிச்சிட்டு 4 வருஷம் டைம். ஆமாம் சார். அதுக்குள்ளே முடித்தோம். ஆமாம் சார். என்ன கடைசியாக நாங்கள் எடுத்த மார்க்ஸ் என்ன? கடைசியாக 70% 70% மார்க் எடுத்தால் அப்புறம் யாராவது வேலை கொடுப்பாங்களா? நான் படிக்கும் போதே காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன். ஆனால் அந்த கம்பெனியில் நான் வந்து ஜூனுக்கு அப்புறம் நான் ஜாயின் பண்ணேன், போகலை. எங்கள் காலேஜ்லேயே எனக்கு வந்து ஆராய்ச்சிக்காக எனக்கு ஒரு தனியாக போஸ்டிங் கொடுத்து நான் காலேஜ்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் 1 வருஷம். அப்புறம் 1 வருஷம் வேலை பார்த்தேன்னு சொல்கிறேன்னு தெரியுது. 1 வருஷம் மட்டும்தான் வேலை பார்த்துருக்கீங்க. என்ன அதோட வேலையை விட்டுவிட்டீங்க? இல்லை, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப்பில் எம்டெக் படித்தேன் நான். ஸ்காலர்ஷிப்பில் எம்டெக் படிச்சு? ஆமாம் சார். ஷாபாஷ் ஷாபாஷ். எம்டெக் படித்து முடிச்சிங்க? ஆமாம் சார். அதுவும் எல்லாம் நல்ல மார்க்ஸ் தான்? ஆமாம் சார். ஒன்றும் அரியர்ஸ் இல்லை? நோ சார். சரி, எம்டெக் முடிக்கணும் என்ன வயசு நமக்கு? 22 சார். எம்டெக் முடித்தா அடுத்தது எங்கேயாவது ஒரு பிஹெச்டிக்கு போகலாம்? ஆமாம் சார். போகலாம் படிக்க. ஆமாம் சார். இல்லைன்னா வேலைக்கு போகணும். ஆமாம் சார். நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க? எம்டெக் முடிச்சிட்ட பிறகு நான் டிசைட் பண்ணது முதல்ல வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். அதுக்கு வச்சுக்கிட்டே நான் வந்து பிஹெச்டி பண்ணணுன்றது தான் எனக்கு ஆசை. ஸோ அது மாதிரி தான் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சார். அப்போ இப்போ எம்டெக் படிச்சுட்டு இனி தான் வேலை தர போகிறீங்களா? இல்லை சார், நான் எம்டெக் முடித்த உடனே படிக்கும் போதே எனக்கு வந்து எங்கள் கல்லூரியிலேருந்து எனக்கு ப்ரொஃபஸர் ரிசர்ச் போஸ்ட் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் மெக்கானிக்கலில் வந்து ரிசர்ச் போஸ்டிங்கில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். அந்த வேலையும் போச்சு? இல்லை, நானாக விட்டுட்டு வந்துட்டேன். யாருமே வேற வேலை நல்ல வேலை கிடச்சி விட்டு வந்தீங்களா? இல்லை வேற ஏதாவது லட்சியம் அப்படி இப்படின்னு இருக்கும்? இல்லை, லட்சியத்துக்கு தான் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன லட்சியம்? ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடித்த உடனே எம்டெக் பண்ண நோக்கம் வந்து ரோபோட்டிக்ஸில் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ப்ராடக்ட்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ரோபோட் பண்ணணுன்றது தான் எனக்கு விஷன். எதுக்காக ரோபோட்ன்றது வந்து ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மனுஷனால் வந்து அதிகமான மேன் பவர் இருக்கிற இடத்துல ரெடியூஸ் பண்ணி ஒரு மிஷின் பண்ணணும் தான் ரோபோட். மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு எந்திரம் செய்யுது. ஒரு 5 பேர் செய்ய வேண்டிய ஒர்க்கு அது பண்ணிவிடும். எப்படியோ ரோபோட் மனுஷன் இல்லாமல் செய்யுது, வேலை செய்யும். ஆமாம் சார். சரி. அது மாதிரி எங்கள் அப்பா வந்து ஏற்கலப்பை வந்து பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க தாத்தாலாம். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு வெரி ஆம்பிஷன் என்னன்னா அதே மாதிரி வந்து ரோபோட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு கனவு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிசர்ச் பேப்பர்லாம் நான் எம்டெக்லேயே நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர் அவார்ட், ப்ராடக்ட்டு, பேட்டன்ட்லாம் வாங்கியிருக்கேன். அதை வந்து அந்த டைமுக்கு கொண்டு போகிறதுக்காக இருந்த வேலையும் விட்டுட்டு ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்காகவே லைவில் கொண்டு வரணும். அதை வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ண வைக்கணும்னு தான் என்னோடய லட்சியமே. அது என்ன ரோபோட் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் ரோபோட் பார்த்தீங்கன்னா இப்போ டிராக்டர் வந்து ஒரு மேனு தான் வேலை செய்வாங்க, அதே டிரைவர். ஸோ என்னோடய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்கள் டிராக்டரை வந்து ஆப்ரேட் பண்ணுவோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலமா உங்கள் வீட்டிலேருந்தே இப்போ விதை போடணும்னா களை எடுக்கணும்னா ஸோ அந்த டிராக்டர்லேயே ப்ரோக்ராம் பண்ண பிறகு இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் அந்த கண்டுபிடிப்பு. இது வந்து நிறைய கண்ட்ரியில் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ரொம்ப வாங்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரோபோட் இது. அதை வந்து நான் லோ கிளாஸில் பண்ணி இந்தியன் அதாவது ஏழை விவசாயிகளுக்கு நான் கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். தாத்தா அப்பா எல்லாம் உழுகிறதுக்கு ஏறு செஞ்சாங்க. ஆமாம் சார். மரத்தாலான, ஆமாம் சார், இரும்பாலான. ஆமாம் சார். நீங்கள் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போய் அவங்க செஞ்ச அதே வேலையை ரோபோட் செய்கிற மாதிரி பண்ணுறீங்க. ஆமாம் சார். இயந்திரம் செய்கிற மாதிரி. ஆமாம் சார். அப்போ அந்த இயந்திரம் வயலில் இருக்கும். ஆமாம் சார். விவசாயி வீட்டில் இருப்பார். ஆமாம் சார். வீட்டில் இருந்து சுவிட்சை போட்டாலே அது ஓடும். ஆமாம் சார். ஏறு. ஆமாம் சார். ஏறு உழுது, ஆமாம், விதைச்சி, ஆமாம், அறுத்து, திரும்ப விதைச்சி, எவரி ப்ராசஸ் ஆட்டோமேட்டட். என்னென்ன செய்யணும்? இப்போ உழணும். ஆமாம் சார். அப்புறம் தூவணும், நெல், அப்புறம் அது களை பிடுங்கணும். ஆமாம் சார்.
அப்புறம் நிற கட்டணும், ஸ்ப்ரே பண்ணணும். ஆமாம் சார். அப்புறம் எல்லாம் அறுவடை பண்ணணும். எஸ். அப்புறம் நெல்லை அடிக்கணும். ஆமாம் சார். அடித்து நெல்லெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். ஆமாம் சார். இது அவ்வளவும் ரோபோட் செய்தா? இந்த எதுக்காக இந்த அக்ரிகல்ச்சர் ரோபோட்டை நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்தவங்க தான் இருப்பாங்க மோஸ்ட்லி இந்தியாவில். விவசாயத்தை தான் இன்றைக்கி அழிச்சிட்டு இருக்காங்களே தவிர இந்தியன்ஸ் யங்கஸ்ட் யாருமே அழிச்சதே கிடையாது. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டண்ட். எதுக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு விவசாயி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, நான் பண்ணுற வேலையை யாரும் பண்ணக்கூடாது, நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் தான் எல்லாரோட மென்டாலிட்டியும் இருந்தது. அதனால அந்த விவசாயம் அவங்க தான் அதை அழிச்சிட்டாங்களே தவிர படித்தவங்க யாருமே அதை அழிக்கல. ஆனால் எங்களோட ஐடியா பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே இந்தியன்ஸில் எல்லாருமே படித்தவங்க தான் இருப்பாங்க. அதனால் படித்தவங்க தான் இனிமேல் விவசாயம் பார்க்குற அளவுக்கு டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜிக்கு தான் இந்த ரோபோட்டை கொடுக்க போகிறோம். இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா பர்பஸுமே இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு டிராக்டரில் ஹார்வெஸ்டிங் மிஷின், ஸ்ப்ரேயிங் மிஷின் எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி ஒரு ரோபோட்டாக கொடுக்குறோம். விவசாய நிலத்தில் பயன்படக்கூடிய ரோபோட், அது அந்த நிலத்தில் மனுஷன் செய்கிற வேலைகளில் எந்த வேலையை உங்கள் ரோபோட் செய்யாது. நம்ம இப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சர் ரோபோட் பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ், இஸ்ரேல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியன் என்வரான்மெண்ட்டுக்கு ஏன் இது ஒர்க் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட லேண்ட் ரொம்ப 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 இன்னரர் ஷேப்னு சொல்லுவோம், இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி ப்ராப்ளமாக வரும். அதனால தான் நம்ம மிஷினரிஸே இங்கே ஃபெயிலியர் ஆகிற காரணமே தான். ஸோ என்னோட மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாத்துக்குமே அதாவது டெரெயின் எல்லாத்துலேயுமே போகிற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஈவன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு கைட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். ஒரு மினி டிராக்டர் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 12 HP மட்டும்தான் இது டோட்டல் ஹார்ஸ் பவர். எல்லாம் செய்யும் எனக்கு தெரியுது, என்ன செய்யாது அது சொல்லுங்கள். மோஸ்ட்லி அட்வான்ஸாக ரொம்ப திங்கிங் பண்ணாது. ஏன்னா இது எல்லாமே உங்கள் கை அடக்கிறதுல தான் செயல்பட்டு கொண்டு இருக்கும். அதனால் நீங்கள் மூவ்மெண்ட்டு கொடுக்காத, நீங்கள் கமாண்டை கொடுக்காத வரைக்கும் அது எதுவும் ஒர்க் ஆகாது. அறுவடை செஞ்சுக்கிறது உண்டு, பதர் அடிக்கிறது உண்டா? இல்லை சார், அது வராது சார். அது வராது, அதெல்லாம் வராது. அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க எதிர்காலத்தில். எஸ் சார். சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன வேலை இது? பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொபோஸ்டு பார்த்தீங்கன்னா 2.5 lakhs கொடுக்குற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 2.5 லட்சம். 2 லட்சம் அவுட் இஸ் பாசிபிள்னு கேட்கலாம். இது எப்படி 2 லட்சத்துக்கு கொடுக்கலான்னு கேட்கலாம். பட் சைனாவில் 1.5 லட்சத்துக்கு ஒரு டிராக்டர் கொடுத்துட்ருக்காங்க. அது அவங்களோட கண்டுபிடிப்பாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ அதே மாதிரி ஒரு டிராக்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு 2.5 lakhs இந்தியன் காசில் கொடுக்கணுன்றது தான் என்னோட விஷன். கேட்குறதுக்கெல்லாம் வியப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் விற்பனைன்னு ஒன்று இருக்குது, மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது, அங்கீகாரம்னு ஒன்று இருக்குது இல்லையா? கண்டிப்பாக சார். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்குது, என்ன விற்பனை இருக்குது சார்? இது எப்படி இருக்குது, எப்படி நீங்கள் அதை சந்தைப்படுத்துகிறீங்க, சந்தைப்படுத்த என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? இந்த அக்ரிகல்ச்சர் ரோபோட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உலகம் முழுக்க ஒரு 4 நாடுகளில் எனக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ நான் ஒரு ரிசர்ச் பேப்பர் போட்ட உடனே எனக்கு பெஸ்ட் ப்ரெசென்ட் அவார்டு அவங்க தான் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதோட நான் விட்டு வைக்கல. அதுக்கு ஒரு முழு வடிவம் கொடுத்து மலேசியாவில் நடந்த ஒரு ப்ராடக்ட் காம்படிஷனில் வின் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னோட ரோபோட் எக்ஸிபிட் பண்ணி பெஸ்ட் ப்ராடக்ட் அவார்டு வாங்கினேன். அவங்களும் எனக்கு சம் மணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நானும் அதை ஸ்டேஜே பண்ணேன். அதுக்கு அடுத்த வருஷமே திரும்ப கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் இதுக்கான அடுத்த ஸ்டேஜ் ரிசர்ச் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ அதையும் நான் சக்ஸஸாக பண்ணி அதுக்கு ஒரு அவார்டு வாங்கினேன். எனக்கு உலகம் முழுக்க நல்ல அங்கீகாரம் கிடச்சிருக்கேன். விற்பனைக்கு வந்துட்டா, விற்பனை ஆகுதா, வாங்குறாங்களா? இப்போவே எனக்கு ஒரு 100 பீஸுக்கு ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் என்னோடய அடுத்த கட்ட பிளானு அதை மார்க்கெட்டுக்குள்ளே கொடுத்து அதை சரி பண்ணுற வேலை தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி வேலையில் இறங்குன நேரம் ஒன்று காசு பிரச்சனை வரும், இல்லாட்டி விரக்தி வரும், இல்லை கூடவே அவமானமும் வரும். இருக்க காசெல்லாம் இதில் கொண்டுட்டு போடுறான் பாரு, விஞ்ஞானம் கண்டுபிடிப்புன்னுட்டு திட்டுவானுங்க. ஆமாம் சார். இதெல்லாம் ஆரம்பகால கஷ்டங்கள். நீங்கள் பட்ட அவமானம் என்ன, பட்ட நஷ்டம் என்ன, கஷ்டம் என்ன? இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு லோ கிளாஸில் கொடுக்கணும் தான் அதோட ஐடியாவே. ஆனால் இது எப்படி பாசிபிலிட்டி பண்ண போகிறோன்றது என்னை எல்லாருமே கேட்டுன்னு இருக்காங்க. எல்லாருமே ஈவன் என்னை படிக்க வச்சவங்க, எங்கள் அப்பா அம்மா கூட என்னை கேட்டுருந்தாரு. எனக்கு எல்லாருமே இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லி தான் இருக்கிறேன். இப்போ ஒரே ஒரு சின்ன ஐடியா மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ 92 தான் நம்ம செல்ஃபோனே உள்ளே வருது. 92 நம்ம செல்ஃபோனே யூஸ் பண்ண வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு 2002 அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் வந்துட்டு.
ஆனால் அன்றைக்கி அதை சொன்னவங்க ஐயோ செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னாங்க. இன்றைக்கி ஸ்கூல் ஃபுல்லாக வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அதே தான் நான் சொல்கிறேன், ஏன் அதை பண்ண முடியாது? அதே மாதிரி எனக்கு என்ன பிரச்சனை என்னென்னா, என்னை வந்து இந்த மாதிரி தான் கேள்வி பண்ணாங்க, இதெல்லாம் ஏன் உனக்கு இந்த வேலை, உனக்கு வந்து எம்டெக் முடிச்சிருக்கேன், நீ போயிட்டு அழகான யூஎஸ்ல இல்லை வேறு ஏன்னா எனக்கு வேலைலாம் கிடைச்சிது, ஆனால் நான் விட்டுட்டேன். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை பண்ணணுன்றதுனால தான் நிறைய பேர் ஆப்போசிட் பண்ணிட்டேன். ஈவன் எனக்கு வந்து பெரிய குருவாக இருக்கிற ஒருவர் எனக்கு ஆப்போசிட் பண்ணிட்டாரு, நீ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கான கதைக்காலம் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்போம், இல்லையா வித் ட்ராப். அதாவது நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், ஜெயிக்க மாட்டேன்னு இல்லை, கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேன். ஸோ அதுக்கான ப்ராசஸில் நான் இறங்கிட்டு இருக்கேன் சார். ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். நீங்கள் மெஷினை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனால் விவசாயியெல்லாம் இன்னும் படிக்காத விவசாயி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போய் எப்படி இது பட்டன் அமுக்கிறது, சுவிட்சை போடுறது, இதெல்லாம் இப்போ எங்கேருந்து கற்றுக்குவாங்க? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து படிக்காதவர்கள் வந்து இந்த ரோபோட்டை யூஸ் பண்ண போகிறோன்னு கேள்வி கேட்டுறேன். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஷின். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே செல்ஃபோன் தான் நான் சொன்னபடி, செல்ஃபோனில் வந்து 1 2 3 இருக்குங்களா, எப்படியும் படிக்காதவங்களாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அதே ரோபோட்டில் தான் உங்களுக்கும் ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி ரிமோட் ஆப்ரேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் படிக்காதவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதில் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்எஜுகேட்டடும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எஜுகேட்டடும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் போத்துமே நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிற நேரம் எல்லாம் கேட்குற நேரம் பிரம்மாண்டமாக தெரியுது, ஆனால் அதில் அந்த படைப்பாளிக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள்னு கொஞ்சம் இருக்கும். ஆமாம் சார். உங்களுக்கு என்னென்ன சிரமம் இருக்குது? நீங்கள் சாதிச்சுட்டேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வருமானம் வருதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இனிதான் வரப்போகுது அதுக்காக நான் இந்த நிலைமையில் இப்போ இருக்கேன் கஷ்டத்தில்ன்ற சொல்ல வர்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? உங்கள் நிலைமை என்ன பொருளாதார ரீதியாக? என்னோட நிலைமை பார்த்தீங்கன்னா, இனிஷியலி இப்போ வந்து ரொம்ப ஜீரோவாக தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. எதுக்காக கேட்டேன்னா, ஐ எம் எஜுகேட்டட். எப்படியா இருந்தாலும் ஒரு வேலையை பிடிச்சிக்கிட்டு ஸோ அந்த ட்ரீமை வந்து ட்ராவல் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் ஸோ அதுக்கான ப்ராசஸில் வந்து நான் ஒரு வேலையை பிடிச்சிக்கிட்டு இப்போ அதுக்கான வேலையில் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது பலமாக பலகீனமான ஒரு பொருளை கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க நேரமே அவங்க மூளை வேலை செஞ்சு இதுலேருந்து இதை கண்டுபிடிச்சா நல்லா இருக்குமேனா இன்னொன்று போயிட்டு கண்டுபிடிப்பாங்க, அதை முடிக்கும் போதே இன்னொன்று கண்டுபிடிக்கலாமே, இப்படின்னு அட் அ டைமே அவங்களுக்கு மூளை பலவித விஷயங்களில் ஓடும். இந்த பேசிக் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இதுக்கு பயன்படலாம்னு ஒரு கட்டத்தில் ஒரு மாற்று வரும். உங்களுக்கும் அப்படி ஏதாவது மாற்று வந்திருக்கா? கண்டுபிடிப்புன்றது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை, ஒரு ப்ராப்ளம் கிட்ட சால்வ் பண்ணுறது தான் ஒரு சயின்டிஸ்டோட வேலை. அதாவது என்னென்னா, ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, மக்களுக்கு வந்து அது தேவைப்படுதுன்னா அதுக்காக கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் நம்ம எவ்ரிடே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் அதை வந்து சயின்டிஸ்டாக இருந்தால் ஹவு டு சால்வ், அதுக்கு ஒரு இன்வென்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் நம்ம படிக்கும் போது இது வந்து இதில் யூஸ் பண்ணலான்றது எனக்கு இந்த மாதிரி நிறையா தாட் வந்திருக்கு. ஸோ அது ரிலேட்டடாகவும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மி கூட ரோபோட்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவோம், அதுலேயும் பண்ணியிருக்கேன். என்னது அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட்? அப்படின்னா என்னது? ஆள் இல்லாத விமானம். அது சொல்லுங்கள். ஸோ அந்த அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட்ன்றது ஆள் இல்லாத ஒரு பகுதியில் வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒரு ப்ரொப்போஸ்டு பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஒரு கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கோம். அது வந்து அந்த பர்பஸுக்கு ஒரு ப்ராப்ளமாக தேவைப்படுது. அப்போ நான் அதை சால்வ் பண்ணேன். அது வந்து சோலாரில் பண்ணுற மாதிரி கூட பண்ணி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணியிருந்தேன் கவர்மெண்ட்டுக்கு. அதுவும் நிலுவையாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கான அங்கீகாரம் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்மிக்கு கூட ஒரு படிக்கட்டு ஏறுற மாதிரி ஒரு ரோபோட் ஒரு மாடல் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எக்ஸாம்பிள் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இப்போ நிலுவையில் இருக்குது, எனக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. வயலில் ஆள் இல்லாத ரோபோட், வானில் ஆள் இல்லாத விமானம், கட்டடங்களில் மாடிப்படி ஏற ரோபோட், இப்படி பல ரோபோட் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச நீங்கள் இன்னும் தரையிலே இருக்கீங்க, இன்னும் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கீங்க, வாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க. உங்கள் மனம் என்ன பாடுபடும்னு என்னால் உணர முடியுது. என்ன நிலைமை? இப்படியே போனால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்? இப்போ நான் தரையில் தான் இருக்கிறேன். அதை பற்றி இப்போ எனக்கு கவலை இல்லை. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, முதல்ல ராக்கெட் விட்டவங்க கூட சைக்கிளை வச்சு தான் ராக்கெட் தள்ளின்னு போனாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 107 சேட்டலைட்டுக்கு மேலே நம்ம ஒரே ராக்கெட்டில் வர்ற அளவுக்கு வந்திருக்கோன்னா அதுக்கு கடின உழைப்பு. அதே மாதிரி என்னோடய கடின உழைப்பில் நிச்சயமாக இன்னும் அடுத்த 5 வருஷத்தில் ஸோ கண்டிப்பாக அதுக்கான என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கடின உழைப்போடு அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நான் உழைச்சிட்டு இருப்பேன். ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். சாதனைகளின் உயரம் எதுவோ
அதற்கு ஈக்குவலாக வேதனைகளையும் அனுபவிச்சாகணும். அப்போ தான் சாதிக்க முடியும். ஆமாம் சார். அது உங்கள் வாழ்வில் தெரிஞ்சே நீங்கள் அந்த வேதனைகளை அனுபவிக்கிறீங்க. ஆனால் அந்த உயரத்துக்கான சாதனைகள் நீங்கள் எட்டுவீங்கன்ற முழு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில் உங்கள் கண்டுபிடிப்புகள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்ல விதமாக பயன்படக்கூடிய கண்டுபிடிப்புகள், அரசுக்கே இது தேவையான கண்டுபிடிப்புகள். எல்லா வகையிலும் இந்த கண்டுபிடிப்புகள் இன்னும் சரியான தொழில்நுட்பத்தோடு போகவும் மக்களுக்கு பயன்படவும் உங்களுக்கு நீடித்த ஆயுளும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தையும் நிறைந்த நிம்மதியும் எல்லாருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவன் தரணும்னு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. இயந்திரமயம், நவீன தொழில்நுட்பம் சமீப காலமாக நம் காதுகளில் விழும் சொற்கள் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் பாமரத்தனம் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். நம் நாட்டில் குறிப்பாக மனித வளமும் மக்கள் தொகையும் மிகுந்துள்ள நாட்டுக்கு இது தேவையா? 50 பேர் ஒரு நாள் முழுக்கச் செய்யும் வேலையை ஓர் இயந்திரம் ஒரு சில மணி நேரங்களில் முடித்துவிடும். செலவு என்கிற வகையில் பார்த்தால் பண லாபம்தான். ஆனால் வயலை நம்பியிருக்கும் அந்த 50 பேரின் வாழ்வாதாரம் என்னாவது? அவர்களது வாங்கும் சக்தி என்னாவது? மக்களின் வாங்கும் சக்தி இல்லாவிட்டால் வர்த்தக வளர்ச்சி என்னாவது? வரி வருவாய் என்னாவது? ஓர் இளைஞன் படிப்புக்கு மேல் படித்து கொண்டே போகிறான். செலவை சுருக்கவும் வருவாயை பெருக்கவும் இயந்திரங்களால் முடியும் என்று நம்புகிறான். அந்த திக்கில் புதிய புதிய இயந்திரங்களை, கருவிகளை கண்டுபிடிப்பதில் முனைப்பாக இருக்கிறான். குறுகிய நோக்கிலிருந்து பார்க்கும்போது இது நல்லதுதான். ஆனால் பறந்து விரிந்த தேசிய நோக்கில் இது எவ்வாறு பார்க்கப்படும் என்பதுதான் எழும் கேள்வி. நமக்கு கடல் சீற்றத்தாலும் புயல் மழையாலும் வறட்சியாலும் இன்ன பிற இயற்கை உபாதைகளாலும் பேரழிவு என்கிற கதை தொடர்கிறது. இவற்றிலிருந்து தப்ப சிலர் காப்பீடு செய்யக்கூடும். காப்பீட்டு நிறுவனங்களும் இழப்பீடு வழங்கக்கூடும். அழிந்து போன பயிர் அழிந்ததுதானே, திரும்ப கிடைக்கவா போகிறது? இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் சேதங்களை கடுமையாக எதிர்கொள்ள வேண்டியவர்கள் வரிசையில் தமிழ்நாடு 3வது இடத்தில் இருக்கிறது. இவற்றிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? மழையின் அளவை, அது பெய்யும் விஸ்தீர்ணத்தை பெரிதுபடுத்த முடியுமா? கடல் சீற்றத்தின் கடுமையை குறைக்க முடியுமா? புயலின் தீவிரத்தை கட்டுப்படுத்த முடியுமா? இவைகளால் ஏற்படும் நாச நஷ்டங்களை தவிர்க்க முடியுமா? அந்த திக்கில் அறிவியல் ஆய்வுகள் கவனத்தை திருப்புமா? இது ஓர் அதீத கற்பனை போல் தோன்றினாலும் கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாவதில்லையா? யார் கண்டது? இந்த தருணத்தில் கூட ஓர் அறிவியல் மேதை இந்த திக்கில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாரோ என்னவோ. அறிவியலில் பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இனியும் நிகழக்கூடாது என்றில்லை, நிகழும். நம்புவோம்.